வணக்கம் நேயர்களே. நேரம் நல்ல நேரம். பொதுவா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல ஒரு தெய்வ வழிபாடு இருக்குங்க. கடன் வாங்கி நாம பொருள் வாங்குவோங்க. சில பேருக்கு அந்த கடன் அடையும். சில பேர் கடன் வாங்கி கடன் அடைப்பாங்க. ஆனா கடன் சுமை அதிகமாகும். இதுலருந்து நம்ம எப்படி வெளிய வரலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, மாசத்துல வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லட்சுமி நரசிம்மர் கோயில் போணுங்க. உங்க வீட்டு அருகாமையில் இருந்தா நீங்க கட்டாயம் போயிட்டு வாங்க. லட்சுமி நரசிம்மரை நீங்க வணங்கி வந்தால் 100% கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். போகும்போதுங்க கற்கண்டு வாங்கிட்டு போங்க. கற்கண்டு வாங்கிட்டு உங்க பேருக்கு அங்க போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. முடிஞ்சா அவருக்கு துளசி மாலை போடுங்க. மேற்கொண்டு உங்க பூஜை சமாசாரங்கள் உங்க சம்மந்தப்பட்டது. உங்க சக்திக்கு தகுந்த மாரி ஃபாலோ பண்ணுங்க. மாசம் மாசங்க லட்சுமி நரசிம்மர போய் பாருங்க. எப்பேர்ப்பட்ட கடன் இஎம்ஐ, லோன் வேற எந்த கடனாக இருந்தாலும் அனைத்து கடனும் விடுபடும். இது 100% அனுபவ உண்மைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. தாந்திரிகத்த பார்த்து நாங்க சொல்லுவோம். அதில சில பேருக்கு இந்த மாரி நாங்க சொல்லியிருக்கிறோம். பிரச்சனைக்கு நல்ல பலன் வந்திருக்கு. ஒரு 3 மாசம், 6 மாசம் போகும்போதே ஏன்னா நம்ம மாசத்துக்கு ஒரு முறை போறோம் இல்லைங்களா? அது போக 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 என்ன ஆகும்னா, ஒரு 3 மாசம், 6 மாசத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான வழி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து போங்க. எவ்வளோ பெரிய இஎம்ஐ இருந்தாலும் 100% கடன் அடையும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்த்துக்கள். நல்லது நடக்கும். வணக்கம்.